ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். குழந்தைங்க கிட்ட மொபைல் கொடுக்கறது, இல்லை டேப்லெட் கொடுக்கறது, இல்லை வீடியோ கேம் விளையாடுறதுக்காக டிவியில் போட்டு விடுறது, இது எல்லாம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்னா, குழந்தைங்க மனசில், ஆள் மனசில் நல்லாவே இது வந்து பதிஞ்சிரும். இப்போது இந்த மாதிரி பிக்சர் வருது, இது ஓடுது, வைக்குது, இதெல்லாம் கண்ணை மூடினாலும் அவங்களுக்கு நல்லாவே அப்படியே அதை அதை கொண்டு வர்றதுக்கான கற்பனை திறன் ஆழமாக ஃபார்ம் ஆகிடும் சின்ன குழந்தைங்கள்லையே. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கையில் ஃபோன் கொடுக்கலன்னா கூட சில சமயம் கை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன் மாதிரி நல்லா பிறந்த குழந்தைங்க கூட மாறிடும். நிறைய இடத்துல பஸ்ஸில் போகிறப்போ, ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாமார்கள் உட்காந்துருப்பாங்க, குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுத்துருப்பாங்க. என்னென்னு கேட்டால், என் குழந்தை ஃபோன் இல்லாமல் இருக்காது, அப்போ தான் வந்து சவுண்டு விடாது, இல்லை சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், அது அழுதுகிட்டே இருக்கும், அடம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அழவே கூடாது, அதுக்காக ஃபோனை கொடுத்துட்றேன்னுவாங்க. அழுகாமல்லாம் குழந்தை வளர்க்க முடியாது, காய்ச்சல் வராமல் சளி பிடிக்காமலாம் குழந்தை வளர்க்க முடியாதுன்னு அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அதனால் குழந்தை அழுத பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஃபோன் கொடுக்கறதுனால அதுங்களோட மூளை வளர்ச்சி, கண் பாதிப்படையுது, மெமரி பவர் போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தப்பை வந்து இனிமேல் செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க. குழந்தை வந்து சாப்பிட்றப்போ நான் மொபைலில் பாட்டு போட்டால் தான் சாப்பிடணும்னா சாப்பிடவே வேணாம். அப்படி ஒரு 2 நாள் ஆகும். நீங்கள் தான் அந்த பழக்கத்தை உண்டாக்கியிருக்கீங்க. ஸோ அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்ல, 3ஆவது நாள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் மொபைல் பார்த்து தான் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறப்போ அது பின்னாடி பெரிய கெட்ட பழக்கமாயிடும். பசிக்காமல் சாப்பிடுவாங்க, எவ்வளோ சாப்பிட்றோன்றது தெரியாது, அதில் உண்டான சத்து எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது. ஸோ குழந்தைங்களோட வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா பெற்றவங்க கையில் தான் இருக்குது. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வர்றப்போ அவங்களால படிக்க முடியாதபடியும் ஆகிடும். ஸோ வந்து குழந்தைங்க கூட நம்ம பேசணும், மனுஷங்க பேசணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு எப்படி மற்ற மனுஷங்கக்கிட்ட பேசுகிறது, புரிஞ்சுக்கிறது, நடந்துக்கிறதுன்னு தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து மெஷின்கிட்டே விட்டோம்னா யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அந்த அட்வென்ச்சரஸாக அந்த மாதிரி வர்றது போகிறது, அந்த பொம்மை படம் பார்க்குறது, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து முழுக்க முழுக்க அவேர்னஸ்க்கான வீடியோ.